குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா சந்தித்து கலந்துரையாடினார். தில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இதில் விண்வெளி பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து பூமிக்கு திரும்பிய சுபான்ஷு சுக்லாவை குடியரசுத் தலைவர் முர்மு வாழ்த்தினார். பயங்கரவாதிகள் எவ்வளவு ஆழமாக மறைந்திருந்தாலும் இந்திய ஏவுகணைகள் அவர்களை அழிக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். பீகாரின் கயாஜியில் 13,000 கோடியில் பல்வேறு பணிகளை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். கங்கை நதியின் மேல் 1870 கோடியில் கட்டப்பட்ட 6 வழிச்சாலை மேம்பாலத்தையும் மோடி திறந்து வைத்தார். வடக்கு பீகார் தெற்கு பீகார் இடையே 100 கிலோமீட்டர் தூரத்தை குறைக்கும் வகையில் பாலம் கட்டப்பட்டுள்ளது. 1900 கோடியில் பக்தியபூர் மொகாமா இடையே பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இதேபோல் பீகாரில் 6,880 கோடியில் 660 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யும் பக்சர் அணுமின் நிலையமும் திறக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி, இந்திய பாதுகாப்பு கொள்கையில் ஆபரேஷன் சிந்தூர் ஒரு புதிய கோட்டை வரைந்துள்ளது என கூறினார். मैंने लाल किले से एक और खतरे की बात की है और ये खतरा बिहार पर भी है. देश में घुसपैठियों की बढ़ती संख्या चिंता का विषय है. बिहार के सीमावर्ती जिलों में तेजी से डेमोग्राफी बदल रही है. इसलिए एनडीए सरकार ने तय किया है कि देश का भविष्य घुसपैठियों को नहीं तय करने देंगे. இலங்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியது தொடர்பான வழக்கில் இலங்கை குற்ற புலனாய்வு காவலர்களால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு விக்ரமசிங்கே பிரிட்டிஷ் பல்கலைக்கழகத்தில் தனது மனைவிக்கான முனைவர் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள லண்டனுக்கு சென்றார். இந்த பயணத்திற்கான செலவுகளில் அரசு நிதியை பயன்படுத்தியதாக அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. ஆனால் விக்ரமசிங்கே தனது பயணத்திற்கான செலவுகளை தானே ஏற்றுக்கொண்டதாகவும் எந்த அரசு நிதியையும் தெரிவித்தார். ஆனால் குற்ற புலனாய்வு துறையானது விக்ரமசிங்கே தனது தனிப்பட்ட பயணத்திற்காக அரசாங்க பணத்தை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளது. இந்தியாவில் வெறுப்புணர்வை ஒன்றிய பாஜக அரசு தூண்டுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்தார். தனியார் பள்ளி நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது இந்தியாவில் மத நல்லிணக்கத்தை கெடுக்க நினைக்கும் கூட்டம் நெடுநாள் இருக்காது. பள்ளி நிகழ்ச்சிகளில் அறிவுரையையும் அரசியலையும் பேச வேண்டியுள்ளது. தமிழ்நாடு கல்வியில் முதன்மை மாநிலமாக திகழ அரசின் திட்டங்கள்தான் காரணம் என கூறினார். நல்ல முறையில வழிநடத்துறவர் தான் நல்ல ஆயன். அத்தகைய பெயரை தாங்கி நின்று நூற்றாண்டு கண்டுள்ள இந்த குற்றப்பட் பள்ளியை வாழ்த்தி அறிவார்ந்த திறமைமிக்க மாணவர்களை வளர்த்தெடுக்கும் தாளாளர் அருணா ஜார்ஜ், முதல்வர் ராணி தாமஸ் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர் அத்தனை பேருக்கு நான் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு சென்னை நாள். இந்த சென்னைக்கு பல்வேறு வரலாற்று அடையாளங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட அடையாளங்கள்ல ஒன்றுதான் நூற்றாண்டு கண்டுள்ள இந்த குற்றப்பட் பள்ளியும் என்பதை நான் பெருமையோடு தெரிவிக்கிறேன். கல்வி எனும் பேராயுதத்தை கடைகோடி மக்களிடம் கொண்டு வந்து சேர்த்த வரலாறும் பெருமையும் கிறித்துவ தொண்டு நிறுவனங்களுக்கு இருக்கிறது. இந்த நெடிய பாரம்பரியத்துல குற்றப்பட் பள்ளிக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. 5,150 மாணவிகள் கலந்து கொண்டு திறன் மேம்பாட்டில் உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி சென்னை குரோம்பேட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. சென்னை அடுத்த குரோம்பேட்டை தனியார் பெண்கள் கல்லூரியில் மாணவிகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தன்னார்வத்தோடு சுயதொழிலை செய்ய ஊக்குவிக்கும் வகையில் திறன் மேம்பாடு உலக சாதனை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. AI தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்கள் இன்று உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இதில் 617 வேலை கட்டுதல், மருதாணி வடிவமைத்தல், மேக்கப் போடுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் பயிற்சி பெற்று அவர்களும் இந்த உலக சாதனை நிகழ்ச்சியில் பங்கேற்று சாதனை படைத்தனர். ஸ்கில் டெவலப்மெண்ட் 18th ஆகஸ்ட்ல இருந்து 23rd ஆகஸ்ட் 2025 வரைக்கும் ரன் பண்ணிருக்கோம். So this is the first time in India it is happening. Like 5,157 students from our campus has got their skill courses in various domains like commerce, computer science, arts and occasional. So idhula vandu naanga Power BI, AI courses, home science courses and also we have Internet of Things, robotics courses. அப்புறம் நிறைய அடிஷ்னல் ஸ்கில்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்கோம்.
அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சென்னையில குரோம்பேட்டையில இருக்கக்கூடிய SGNB வைஷ்ணவ் காலேஜில் தான் இன்னைக்கு நாங்க நின்றுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 18ஆம் தேதியில இருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்று இருக்கிற இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் வீக்ல வந்து எங்களுடைய நோபல் உலக சாதனை புத்தகத்தின் வாயிலாக தமிழகத்தில் முதல் முறையாக 5157 மாணவிகளுடன் 285 ஆசிரியர்களுக்கும் இணைந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் வந்து எடுத்து கொடுத்திருக்காங்க. அப்படிங்கறத அங்கீகரிச்சு எங்களுடைய நோபல் உலக சாதனை புத்தகத்திலிருந்து உலக சாதனையாளர் அப்படிங்கிற சான்றிதழும் பதக்கமும் நாங்க வந்து வழங்கியிருக்கோம். SGNB Vaishnav Collegeல today we have created Nobel Book of World Record. This week has been a skill development week in the college where we had 661 registrations and 661 students எல்லாருமே மேக்கப், saree draping அப்புறம் மெஹந்தி கத்துக்கினாங்க. I am very much thankful to the management and to the skill development department for giving me this opportunity. தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநாடு மதுரையில் நடைபெற்ற நிலையில் விஜயின் விமர்சனங்களுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களின் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். அது சொல்லுவாங்க. இப்ப அதை பத்தி பேசக்கூடாது. பார்லிமெண்ட்ல தாக்கின மசோதால எத்தனை பேருக்கு எழுத்து போடலைங்கிறதெல்லாம் இங்க பேசக்கூடாது. கருத்து என்ன சொல்றது? பேர் சொல்லியிருக்காரா? யார் பேராவது சொல்லியிருக்காரா? அப்புறம் ஏன் அட்ரஸ் ஏதாவது லெட்டருக்கு நான் பதில் போடலாமா? ஒரு தம்பி நான் வந்திருக்கிறது வந்து இன்னைக்கு வந்து பூத் கமிட்டி மீட்டிங்காக வந்திருக்கேன். விஜய் மாநாடு பற்றி இன்னொரு நாளைக்கு நான் 24ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு நிகழ்வு இருக்குது. அன்றைக்கி அதை வந்து விழாவரியாக அவர் பேசுறதெல்லாம் நோட் பண்ணியிருக்கேன். அதை வந்து அங்கே வச்சு பேசலான் இருக்கேன். நடிகர் அரசியல் வருது, நான் வரவேற்கிறேன். எவ்ரிபடி, நாட் ஒன்லி நடிகர், எனிபடி கேன் கம் டு பாலிடிக்ஸ். அதை நான் சொல்லியிருக்கோம். அந்த 1996 சரத்குமார் அரசியல் பயணத்தை பார்த்துருந்தீங்கன்னா எல்லாரும் அரசியலுக்கு வரணும், இளைஞருக்கு அரசியல் வரணும்னு சொல்கிறது தான். அரசியல் வந்த பிறகு அரசியல் பாடம் கற்றுக்கொண்டு என்ன பேசுகிறோம், எதற்காக பேசுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு கொள்கை ரீதியாக பேசுகிறோம். He doesn't have the right to call Mr. Prime Minister சொல்ற அளவுக்கு ஒன்றும் விஜய் வளர்ந்துடல. சாரி, தரக்குறைவா பேச ஆல்ரெடி வந்து அது மறுபடியும் நம்ம வந்து பல தடவை சொல்லியிருக்கோம். மறுபடியும் அழுத்தமாக சொல்லி இது போட்டு நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். கண்டிப்பா சொல்லப்பேன். அதாவது இதுல என்ன எனக்கு புரியலன்னா, தமிழக முதலமைச்சர் எல்லாரையும் அப்பான்னு கூப்பிட சொல்றாரு, இவர் அங்கிள்னு கூப்பிடுறாரு. அப்போ இவர் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறாரா இல்லையா என்னன்னு தெரியல. அட்லீஸ்ட் அவர் அப்பான்னு கூப்பிடுற மாதிரி அட்லீஸ்ட் மாமான்னு கூப்பிட்டாலும் பரவாயில்ல, அங்கிள்னு கூப்பிடுறாருன்னா அது எல்லாமே அரசு ஒரு எழுதி கொடுத்தவர் அப்படி எழுதி கொடுத்துட்டாரு. அதான், வேற ஒன்றும் இல்லை. வசனம் எழுதி கொடுத்தவர் அங்கிள் மிஸ்டர் PM அப்படின்னு கொடுத்தாரு. திடீர்னு கத்துறாரு, திடீர்னு குறைக்கிறாரு. ஆச்சரியமா இருக்கு, எனக்கு பயந்துட்டேன். திடீர்னு நடந்தே காட்டுவோம் அப்படின்னு. அப்புறம் திடீர் இன்னைக்கு அவர் வந்து அவருடைய கட்சியை எப்படி பெருசு பண்றது, அவரு கூட்டணிக்கு யாரை கொண்டு வருவது என்பதுதான் அவருடைய சிந்தனையாக இருக்கணும். காங்கிரஸ் கூட்டணி தவறா, திமுக கூட்டணி தவறா, அதிமுக கூட்டணி தவறா, பாஜக கூட்டணி தவறான்னு அவர் இன்னொருத்தரை பத்தி குறை சொல்றதை விட அவர் மீது நம்பிக்கை இருந்தால் அவரை நம்பி தலைவர்கள் வருவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு விஜய் அவர்கள் பேசணும். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். ஆனா நேத்து மதுரை மாநாட்டில் விஜய் அவர்களை பொறுத்தவரை மற்றவர்களுடைய பலவீனம் தான் சொன்னாங்களோ தவிர அவருடைய பலம் என்னன்னு சொல்லலையாங்கன்னா, மக்கள் வந்து பலத்தை தான் பார்க்குறாங்க. எல்லாருக்குமே பலவீனம் இருக்கல. அரசியல் கட்சிகள் கூட்டணியில் எல்லோருக்குமே நேரக்குறைய மேலே கீழே இருக்கத்தான் செய்யும், எல்லா பக்கத்துலையுமே. திமுக கூட்டணி எடுத்துங்க. ஆனால் நேற்று விஜய் அவர்கள் வந்து அவங்க பலவீனம் இவங்க பலவீனம்னு சொன்னாங்க. ஆனால் வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து பொதுமக்கள் எல்லாம் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, நீங்கள் எப்படி பலம், நீங்கள் எப்படி மாற்று, நீங்கள் எப்படி வித்தியாசமான ஒரு கட்சி, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள், ஆரோக்கியமான விஷயத்தை என்ன கையில் வச்சிருக்கிறீங்க? அதே நான் பார்த்த வரைக்கும் பழைய பஞ்சாங்கம் தான். புதுசாக கட்சி ஆரம்பித்தா பிஜேபியை திட்டணும், பாயிண்ட் நம்பர் 1 டிக் பாக்ஸ் அடி. ஆளுங்கட்சியை திட்டணும், பாயிண்ட் நம்பர் 2 இன்னொரு டிக்கை போடு, நாங்கள் தான் மாற்றுன்னு சொல்லு, 3வது டிக்கு. ஆனால் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அந்த டிக் பாக்ஸ் எல்லாம் தாண்டி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை என்ன முன் வைக்கிறீங்க? இன்னைக்கு வந்து ஃபாசிசம்னு பாரதிய ஜனதா கட்சியை பற்றி விஜய் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக இந்திய அளவில் தேர்தலில் வெற்றி பெற்று கொண்டு வந்தே இருக்கின்றது. சென்னை நாள் கொண்டாடப்படும் நிலையில் சென்னை வெறும் ஊரல்ல, தமிழ்நாட்டின் இதய துடிப்பு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். 386வது சென்னை நாளையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள செய்தியில், எந்தெந்த மூலைகளில் இருந்தோ நண்பர்களை அழைத்து வாழ வழி தேடுவோருக்கு நம்பிக்கையை அளித்து, பல பெண்களுக்கு பறக்க சிறகுகளை அளித்து, எத்தனையோ பேருக்கு முதல் சம்பளத்தை அளித்து, சொந்த ஊரில் அடையாளத்தை அளித்து, மொத்தத்தில் நமக்கெல்லாம் வாழ்வளித்த சீரிளம் சென்னைக்கு அகவை 386. சென்னை வெறும் ஊரல்ல, தமிழ்நாட்டின் இதய துடிப்பு. வணக்கம், வாழ வைக்கும் சென்னை என பதிவிட்டுள்ளார்.
நல்வாழ்வுத்துறை சார்பில் 644 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் இன்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு இயக்கத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 182 உதவி மருத்துவ அலுவலர்கள், மருத்துவம் மற்றும் ஊரக நல பணிகள் இயக்கத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 48 பல் மருத்துவர்கள், மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 324 அறுவை அரங்கு உதவியாளர்கள், தமிழ்நாடு சுகாதார போக்குவரத்து துறைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு திறன்மிகு உதவியாளர் நிலை 2 மற்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககத்திற்காக 18 உளவியல் உதவி பேராசிரியர்கள் மற்றும் மருத்துவ உளவியலாளர்கள், மருந்து கட்டுப்பாடு இயக்ககத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 17 மருந்துகள் ஆய்வாளர்கள், குடும்ப நல இயக்ககத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 54 வட்டார சுகாதார புள்ளியியலாளர்கள் ஆகிய பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட மொத்தம் 644 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். தமிழ்நாடு மீனவர் காங்கிரஸ் சார்பில் சென்னை கடற்கரை சாலையில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களையும் படகுகளையும் மீட்க தவறிய மத்திய பாஜக அரசை கண்டித்து கடந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி தமிழ்நாடு மீனவர் காங்கிரஸ் சார்பில் ராமேஸ்வரத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோவை தரக்குறைவாகவும் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையிலும் விமர்சித்து தங்கச்சி மடம் பகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பிரவீன்குமார் மற்றும் டி.கே. கதிரவன் ஆகியோர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தனர். இந்த நிலையில் இது போன்ற பதிவுகளை செய்த தங்கச்சி மடம் பாஜக நிர்வாகிகள் பிரவீன்குமார், டி.கே. கதிரவன் ஆகியோர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு மீனவர் காங்கிரஸ் சார்பில் தமிழக காவல்துறை இயக்குநர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. வெங்கடசமுத்திரம் அரசு பள்ளியில் 83, 84ஆம் ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்கள் ஒன்று கூடி தாங்கள் படித்த பள்ளி வகுப்பறையை புதுப்பித்துக் கொடுத்து விழா எடுத்து மகிழ்ந்தனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி ஒன்றியம் வெங்கடசமுத்திரம் அரசு பள்ளியில் 1983, 84ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்களின் சந்திப்பு மற்றும் முப்பெரும் விழா நடைபெற்றது. முன்னாள் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து தாங்கள் படித்த 10ஆம் வகுப்பு அறையை 4 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைத்து புதிய பொலிவுடன் பள்ளிக்கு பரிசளித்த நிகழ்வு அந்த பகுதியில் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிகழ்வில் முன்னாள் மாணவர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் தங்களது பழைய நினைவுகளை பகிர்ந்து தாங்கள் படித்த வகுப்பறையில் அமர்ந்து மகிழ்ந்தனர். தர்மபுரியில் விநாயகர் சிலைகள் தயாரிப்பு பணிகள் முடிந்து விற்பனைக்கு தயார் நிலையில் உள்ளன. விநாயகர் சதுர்த்தி பெருவிழா இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் தர்மபுரியில் வண்ண வண்ண விநாயகர் சிலைகள் அதியமான் கோட்டை, பழைய தர்மபுரி, சவுளூர், கிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சிலைகள் செய்யும் பணிகள் முடிந்து விற்பனைக்கு தயாராக வைக்கப்பட்டுள்ளன. இங்கு தயாரிக்கப்படும் விநாயகர் சிலைகள் அரை அடி முதல் 12 அடி வரை பல வண்ணங்களில் தயாரிப்பாளர்கள் செய்து வருகின்றனர். கற்பக விநாயகர், அன்னப்பறவை விநாயகர், எலிவாகன விநாயகர், நந்தி விநாயகர், சிங்கமுக விநாயகர் உள்ளிட்ட பல வகை விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு பெங்களூரு, ஹொசூர், சேலம், மேட்டூர், திருவண்ணாமலை, கோவை, நாமக்கல் பகுதிகளிலிருந்து வியாபாரிகளின் ஆர்டரின் பேரில் 1000க்கும் மேற்பட்ட சிலைகள் முன்பதிவு செய்து விற்பனை செய்து வருகிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே கடந்த பல நாட்களாக குடிநீர் வழங்காததால் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே குந்துக்கோட்டை கிராமத்தில் வாழும் மக்களுக்கு கிராமத்தில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இங்கு மின் மோட்டார் பழுது காரணமாக கடந்த 15 நாட்களாக வீடுகளுக்கு குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அங்குள்ள மக்கள் தண்ணீரை விலை கொடுத்து வாங்கியும் அருகில் உள்ள கிணற்றிலிருந்து தண்ணீரை பிடித்தும் பயன்படுத்தி வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 15 நாட்களாக குடிநீர் வழங்கப்படாததால் ஆத்திரமடைந்த 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் காலி குடங்களுடன் அஞ்செட்டி தேன்கனிக்கோட்டை சாலையில் திடீரென அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.